எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வித்தியாசமான சுவையில் பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் எவ்வளோ ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் உள்ளதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 4 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட போகிறோம். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வீட்டு பந்தியில் வைக்கிற பீட்ரூட் பொரியலோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் செய்வேன். இப்போ பாருங்கள், நல்லா பொரியட்டும். நல்லா கருவேப்பிலை கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 200 கிராம் பீட்ரூட்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதோட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஒரு சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் வந்து இதில் வந்து அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். ஃபைனலாக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதான் கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி இந்த பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அது என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீக்கிரட்டான இன்க்ரீடியண்ட்னா ஒரு 1/4 முடி வந்து தேங்காய் துருவல். நான் தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ஒரு 4-5 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, இதை விட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எல்லாமே மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் குறவரப்பாக அரைச்சிட்டு வர போகிறோம். இது சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச சீக்கிரட்டான அந்த பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா பரட்ட போகிறோம். உப்பு சரியாக இருக்குது. தண்ணி மட்டும் பார்த்து கம்மியான அளவில் தான் சேர்க்கணும் இல்லையா, கூட அளவில் வந்து சேர்த்துடவே கூடாது. அதான் கரெக்டாக வேகும், அடி பிடிக்காமல். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சா, செமையாக இருக்கும். இப்படி பண்ணி பாருங்கள். போட்டு வந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறணும். செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே செம அட்டகாசமாக இருக்குது. போட்டு சாதத்தை கூட நம்ம விரைவி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்து ஒரு புது ஹெல்த்தான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.